விமர்சனங்கள் ஆளுங்கட்சி மீது எப்பொழுதும் வரும். அதற்கு கால அவகாசம் கொடுக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஒரு மரபு ரீதியாக ஒரு டைம் பீரியட் கொடுப்போம். அப்படி இருந்தாலுமே கூட தாவேக அரசு மீது ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் அதிகமா இருக்குன்னா, அவர்கள் அந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் கொடுத்தாங்க. அந்த எதிர்பார்ப்புகளின் ஏமாற்றம் தான். தாவேக அரசு ஆட்சி அமைச்சா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சாங்க. ஒரு உண்மையான விடியல் வரும். ஏன்னா கடந்த ஆட்சி விடியலாட்சி சொல்லியும் கூட அது விடியா ஆட்சியா இருந்ததுன்ற விமர்சனங்கள் இருக்கும்பொழுது உண்மையான விடியல் வரும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மின்வெட்டு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி கூட பல திட்டங்களுக்கு கால அவகாசம் வேணும். நீங்க நிதிநிலை போட்டு அறிக்கையை இது பண்ணி நீங்க மற்ற திட்டங்களை கொண்டு வரலாம். நலத்திட்ட உதவிகளை நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில செய்ய வேண்டிய விஷயங்கள். அதாவது சட்ட ஒழுங்குக்கு கால அவகாசம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கத்துக்கணுங்கிற வரைக்கும் அதுக்கான உயிர்கள் போயிடும். அதனால அந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். மின் தட்டுப்பாடு, அதாவது இவர்கள் புதுசு ஆட்சிக்கு வந்ததா இருக்கட்டும், ஆனா இவர்கள் அரசியலுக்கே புதுசா இருக்கிறாங்க. இத்தனை நாட்களா அரசியலும் தெரியாம மக்களை பத்தியும் கவனிக்காம இருந்திருக்கிறாங்க. இந்த நாட்டோட நிர்வாகம் எப்படி இருக்குன்னு கவனிக்காம. ஏன்னா இந்த கோடை காலத்துல அதிக மின்சார தேவை இருக்கும். இந்த மாதிரி பல காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை. கோடை காலம் வந்தாலே மின் தட்டுப்பாடுங்கிறது இருக்கக்கூடியது, காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை சமாளிக்கக்கூடிய அந்த திறன் இருந்திருக்கணும். ஏன்னா நம்ம நிர்வாகத்தை தொடர்ந்து கவனிச்சு இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு முன்கூட்டியே தயாரா இருந்து அதற்கான களப்பணியை செஞ்சிருக்கணும். ஏன்னா இவர்கள் காட்டக்கூடிய வேகம் எதுல இருக்குன்னா, மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை சேர்த்துறதுல, அதற்கு பிரம்மாண்டமான கூட்டம் போடும் பொழுது இதற்கான விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலுமே ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாலுமே கூட மக்கள் பொறுத்துக்க தயாரா இருந்திருப்பாங்க. ஆனா இவர்கள் கவனம் நல்லா எங்க இருக்குன்னா, மாற்று கட்சியினரை உள்ள சேர்த்துறது, எம்எல்ஏக்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இப்ப ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக கூட்டணியில இருந்து உடச்சு கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் கூட இருக்கலாம். அந்த வேகத்தை, அதாவது குதிரை வேகத்துல இவர்கள் எப்படி ஆட்சியை தக்க வைக்க பண்ணாங்களோ அதே குதிரை வேகத்தை இந்த நிர்வாக சீர்திருத்தத்திலையும் காட்டியிருக்கணும். ஏன்னா இன்னமும் அதிகாரம் கைக்கு வந்தாச்சு, ஆட்சி அதிகாரம் முழுசா ஒப்படைக்கப்பட்டாச்சு. இன்னமும் கூட அந்த ஒரு போர்க்கால நடவடிக்கை இல்லாம இருக்குது. மின் தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதனாலயுமே சட்ட ஒழுங்கு சீர்கேடு. ஏன்னா இரவு நேரங்கள்ல மின்சாரம் இல்லாதனால சட்ட சீர்கேடுகள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுக்கு தொடர்புடைய விஷயமா இருக்குது அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது, நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதுகள் செய்யறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா இது இன்னும் துரிதமாக நடக்காத அளவு பண்ணும். இப்ப இந்த சிங்கப்பெண் திட்டம்னு பேரளவுல இருக்கே தவிர அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட அதாவது மேன் பவர் எவ்வளவு இருக்கு, அது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரொம்ப பேரளவுல பேருக்கு மட்டும்தான் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்களே தவிர அவர்களோட அந்த செயல்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா அதுல மேன் பவர் இல்ல. அப்ப அதாவது கண் துடைப்பாகவும் ஒரு விளம்பர அரசாகவும் தான் இருக்கே தவிர இதுவும் DMK 2.0 போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் எழும்புது அப்படிங்கிறத பாக்குறோம்.